Welcome to Satya's Easy Learning. இப்போ சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா என்ன போட்டிருந்தோன்னா இம்பார்ட்டண்ட்டான 100 இன்டர்வியூ கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 100 இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோரோவர் இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், என்ன இன்டர்வியூ வேணாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த 100 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக எல்லா இன்டர்வியூவில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்குறாங்க? ஸோ என்ன தான் நம்ம ரெஸ்யூம் கொடுத்துருந்தாலும், நம்மளை பற்றி அவங்க பிஃபோராக நம்ம ரெஸ்யூம் பார்த்து தெரிஞ்சிருந்தாலும், நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கேதர் பண்ணுறதுக்காக தான் அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை எப்படி நம்ம ஈஸியாக சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற டைமிங் மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்க பர்சன், ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குட் மார்னிங் சார் ஆர் குட் மார்னிங் மேடம் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அதாவது என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லி ஃபஸ்ட் லைன் நம்ம சொல்கிறோம். செகண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா மை நேம் இஸ் டேஷ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஃபுல் நேம் என்னவோ வித் இனிஷியல் நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஐம் ஃப்ரம் டேஷ். ஸோ இந்த இடத்துல உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னவோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன். நீங்கள் என்ன கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் கிராஜுவேஷனோட நேம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஆர் பிசிஏ, வெதர் எம்சிஏ ஆர் எம்எஸ்சி, அந்த மாதிரி நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிகிரியை அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரம் டேஷ் யூனிவர்சிட்டி, நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட நேமை போட்டுக்கோங்க. அண்ட் தென் அடுத்த டேஷ் பார்த்தோன்னா லொக்கேஷன், உங்கள் யூனிவர்சிட்டி இருக்க லொக்கேஷன் என்னவோ அந்த லொக்கேஷன் போட்டுக்கோங்க. இப்போது ஐ எம் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் மை அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன போடலான்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டுட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னைன்னு நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேமிலியை பற்றின இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஐ பிலாங் டு எ டேஷ் ஃபேமிலி. இங்கே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐ பிலாங் டு எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மள ஃபாதர் நேம். ஸோ மை ஃபாதர் நேம் இஸ், அவரோட முழு பெயர் என்னவோ ஃபுல் நேம் என்னவோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். கம்மா ஹீ இஸ் டேஷ். அந்த இடத்துல அவங்க என்ன ப்ரொஃபஷன் பார்க்குறாங்க, நம்ம ஃபாதர் என்ன ப்ரொஃபஷன் பார்க்குறாங்களோ அந்த ப்ரொஃபஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மை மதர் நேம் இஸ் டேஷ், உங்களோட அம்மா பேர் என்னவோ அதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அண்ட் ஷீ இஸ் அ டேஷ், அவங்க என்னவா இருக்காங்க. வெதர் ஷீ இஸ் ஒர்க்கிங், அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஷன் நேம் என்னவோ அந்த நேம் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஹோம் மேக்கர்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டேஷ் எல்டர் பிரதர் ஆர் சிஸ்டர். உங்களுக்கு ஒரு வேளை எல்டர் பிரதர், அதாவது எல்டர்னால் உங்களோட பெரியவங்க, அந்த மாதிரி சிஸ்டரோ பிரதரோ இருந்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அந்த இடத்துல நீங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணால் போதும். ஐ ஹாவ் 1 எல்டர் பிரதர் ஆர் ஐ ஹாவ் 1 எல்டர் சிஸ்டர், அந்த மாதிரி நீங்கள் நியூமெரிக் வேல்யூ மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் டேஷ் எங்கர் பிரதர் ஆர் சிஸ்டர், எங்கர்னால் உங்களோட சின்னவங்க. ஸோ எங்கர் பிரதர் ஆர் சிஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னா ஐ ஹாவ் 1 எங்கர் சிஸ்டர், ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னா ஐ ஹாவ் 1 எங்கர் பிரதர் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆம் செல்ஃப் மோட்டிவேட்டட், டெடிக்கேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டு பர்சன். இந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வெதர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், உங்களுக்கு நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மை ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா குறுகிய கால இலக்கு, டெம்ப்ரரியாக உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், அது என்னவோ அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல் டீச்சர், நான் அந்த இடத்துல டீச்சர் சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாங் டேர்ம் கோல், என்னோடய லாங் டேர்ம் கோல் ஐஏஎஸ். ஸோ என்னோடய லாங் டேர்ம் கோல் ஐஏஎஸ்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். மை ஹாபி ஈஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா உங்களோட ஹாபி ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மை ஹாபி ஈஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஹாபியை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட ஹாபிஸ் நிறைய இருக்குது, மோர் தென் 1 அப்படி இருக்குன்னா மை ஹாபிஸ் ஆர்ன்னு போட்டு
உங்களுக்கு என்னென்ன ஹாபீஸ் இருக்கோ அதை கம்மா போட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது அண்டு போட்டு முடிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னோடய ஹாபீஸ் வந்து ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன புக்ஸ் படிப்பீங்க, என்ன டைப் ஆஃப் புக்ஸ் படிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன புக்ஸ் படிக்கிறீங்கன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். வெதர் யூ ஆர் ரீடிங் ஹாரர் புக்ஸ், இல்லை நாவல் புக்ஸா, இல்லை டேல்ஸா, ஸோ என்ன படிக்கிறீங்க அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆத்தர் எழுதின புக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை அந்த கண்டென்ட் எனக்கு என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஹாபீஸ் வேணாலும் சொல்லுங்கள், பட் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் அவங்க கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதாக எழுதி வைக்கிறத விட நமக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை வந்து சொல்லலாம் கண்டிப்பாக. அப்போ தான் நம்மளால் அவங்க கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்றது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட்லேயும் நீங்கள் அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றதான் இருக்குது. ஸோ பயப்படாமல் எந்த நர்வஸ்னஸும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூவை வந்து அட்டன் பண்ணணும். உங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ அந்த டைம் 9 மணிக்கு இன்டர்வியூனா 8:30க்கெல்லாம் வந்து அங்கே அசம்பிள் ஆகிடுங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட், என்ன இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அந்தந்த ப்ரொஃபஷன் இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் டேவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், என்ன ட்ரெஸ் நீங்கள் போட போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட அப்பியரன்ஸ் தான் நீங்கள் யாருன்றதை காட்டும். அவங்களோட அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை நீட்டாக போட்டுட்டு போங்க. முன்னாலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஹரிபரியாக நீங்கள் கிளம்பும் போது சில டாக்குமெண்ட்ஸு, சில விஷயங்கள் மிஸ் பண்ணலாம். நமக்கான பதட்டமும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்டர்வியூ நிதானமாக நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா பிஃபோர் டே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் பதட்டமே இல்லாமல் பிஃபோர் டைம் ஒரு 1/2 hour முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பதட்டம் இருக்காது. நீங்கள் ரிலாக்ஸாக என்ன பண்ணலான்னு ஆன்சர் பண்ணலாம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது அந்த நர்வஸ்னஸோ உங்கள் பாடி லாங்குவேஜ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பர்சன் மட்டும் இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் தேர் ஐஸ், கண்ணை தாண்டி நீங்கள் எதையும் பார்த்து பேசக்கூடாது. உங்களோட ஐ கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2-3 பேர் பார்த்து ஆன்சர் பண்ணலாம். 2-3 பேர் இருக்கும்போது ஒரு பர்சனை மட்டும் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. இன்ட்ரடக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் மறந்துடுச்சு அப்படின்னா விட்டுடுங்க. அந்த லைனை விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலான்னா கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் சொல்கிறது வந்து போல்டாக இருக்கணும். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால நீங்கள் சொல்கிற ஆன்சரை நல்ல போல்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூக்கு என்னெல்லாம் விஷயம் முக்கியம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ ரொம்ப முக்கியம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் அவங்களோட கொஷின்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, அவங்க ஜாப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட நாலேஜ் என்ன இருக்குது, இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக சொல்லுங்கள். இன்டர்வியூ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த 100 கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 100 கொஷின் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் இருக்காது, ஈஸியான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் இன்ட்ரோ நல்லா படிங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி சிம்பிளாக சொல்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இன்னும் நீங்கள் எலாபரேட்டாக சொல்லணுன்னா சொல்லலாம். உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வேறு அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்கள் வேறு எதனா வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யார் வேணாலும் வந்து ஈஸியாக வந்து க்ராக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எவ்வளோ சிம்பிளாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுங்கள். உங்களோட போல்ட்னஸ், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்றைக்குமே பதட்டம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத ப்ராப்பராக சொல்லுங்கள். நீங்கள் பதட்டம் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களால் அந்த இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாட்ச் த வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல்.